Radio Mirchi 98.3 FM presents Mapani sa re sa, mapani sa re sa, ga ga re re sa sa ni ni pani sa re sa, mapani sa re sa, mapani sa re sa. பாட்டு கேட்கும்போது ஒரு செம்ம ஃபீல் குட். ஸோ தமன் வந்து நான் எப்பவுமே ரெஃபர் பண்றது வந்து ஒரு ஃபீல் குட் கிங்னு தான் சொல்லுவேன் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய ஈரம் படத்துல இருந்து நிறைய ஃபீல் குட். அவர் வந்து தெலுங்குல எல்லாம் போயிட்டாங்கன்னா ரைட். ஸோ இந்த பாட்டுல மறுபடியும் அவர் அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் கொண்டு வந்ததுல நாங்க சந்தோஷமா ஹாப்பியா இருக்கோம். திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கலாம். யூஸ்வலா எங்களுக்கு வந்து ஒரு படத்துல ஒரு பாட்டு ஒர்க் பண்ணோம்னா கொஞ்ச நேரத்துல போர் அடிச்சிடும். திரும்ப அந்த பாட்டு நம்மளால கேட்க முடியாது. பட் இந்த சாங் மட்டும் நான் எப்ப கார்ல உட்காந்து ஃபர்ஸ்ட் ஆன் பண்ற சாங். ராஜேஷ் சாரோட சப்ஜெக்ட்னு பார்க்கும்போது யூஸ்வலா அவருக்கு பிடிச்ச 2 மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. தமிழ் எப்படி நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணீங்க இந்த படத்துல அவர் பண்ணுவாரு? இல்லை, ஒவ்வொரு டைம் வேறு வேறு மியூசிக் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணும்போது வேறு டேலண்ட் கிடைக்கும், வேறு ஒரு விஷயம் நமக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும். அந்த வகையில் தமன் வந்து இப்போ நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ தமிழில் அப்கமிங்காக வந்துட்டு இருக்காரு. அண்ட் ரொம்ப எந்தோ போட்டார் இந்த படத்துக்கு. அண்ட் ராஜேஷ் சாருக்கும் வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் வி வாண்ட் டு ஃபினிஷ் இன் வெரி ஷார்ட் டைம், சீக்கிரமாக படத்தை முடிக்கணும் அப்படிங்கிற பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டைட்டாக ஒர்க் பண்ணி ஒவ்வொரு சாங்கும் இந்த படத்தில் வந்து பேசுகிற சாங்காக இருக்கணும் சார். படம் பெரிய காம்பினேஷன். ஸோ வந்து நான் என்னோட பெஸ்ட் ஒர்க் பண்ணுறேன்னு பண்ணாப்புல அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் சேலஞ்சாகவே இருந்துச்சு. ஏன்னா வந்து எங்களுக்கு ஒரு 80s சாங் இருக்குது. ஒரு 80s நடக்கிற ஒரு போர்ஷன் இருக்குது படத்தில். அந்த போர்ஷனுக்கு அப்படியே இளையராஜா சாருடைய அந்த ஃபீல்டில் ஒரு பாட்டு தேவைப்பட்டுச்சு. ஓப்பனிங் சாங் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் சாங் ஒரு சாங் இருக்குது. பட் எதுவுமே இந்த படத்தில் வந்து இந்த லவ் சாங்கை தவிர மற்ற எல்லாமே வேறு ஃபார்மேட்டில் வந்து மாட்டிடுச்சு. ஸோ தமனுக்கு வந்து நல்ல தீனி இந்த படம். நல்ல மைலேஜ் டெஃபினெட்லி தமிழுக்கு இதுல நல்ல பேர் வரும். நான் கண்டிப்பா சொல்லணும்னா ஒரு 3 பாட்டு 100% ரேடியோ சாங் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. கண்டிப்பா கார்த்தி சார் பாட்டு எப்பவுமே நம்ம ரேடியோ மிக்ஸ்ல ஓடிட்டு இருக்கோம். இல்ல நான் சொல்லாமே நீங்க போடுங்க. ஃப்ரைடே ஸ்டார் இன்னைக்கு வந்து பட ரிலீஸை பற்றி கிடையாது, பாடல் ரிலீஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆல் இன் ஆல் அழகுராஜா படத்துலேருந்து ஒரு பாட்டு எக்ஸ்க்ளூசிவாக ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம ஹலோ சென்னையில். ஸோ இன்றைக்கி ஒரு பாட்டு கொடுத்தீங்க. அடுத்த பாட்டுலாம் இன்னைக்கு கார்த்தி சார் 10th ரிலீஸ் ஆகிடும். ஸோ 10th ரிலீஸ் ஆகிடும். ஸோ படம் வந்து எப்படி, என்ன டைமில், அது என்ன பிளானு? தீபாவளி ரிலீஸ் படம். தீபாவளி அது தெளிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்தே தீபாவளி ரிலீஸை நோக்கி தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம். சூப்பர். அண்ட் ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிம்னு சொல்லலாம். இது நம்ம எப்படி தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சிரித்து என்ஜாய் பண்ண நினைக்கிறோமோ அதுக்கான கரெக்ட் ஃபில்மாக அது இருக்குது. வண்டர்ஃபுல். போனால் உட்காந்து சிரித்து என்ஜாய் பண்ணி. அண்ட் பிரபு சார் அப்பாவை நடிச்சிருக்காங்க, சரண்யா மேடம், நரேன் நடிச்சிருக்காரு ஹீரோயினோட அப்பா, காஜல் அகர்வால், அஃப்கோர்ஸ் காஜல் அகர்வால் இருக்கிறாங்க, சந்தானம் இருக்கிறாரு. ஸோ ஒரு டீமாகவே வந்து எல்லா ஆக்டர்ஸுமே இந்த படத்தில் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னிக்கலாக சத்யசரவணோட கேமரா ஒர்க் ஆகட்டும், அண்ட் ராஜேஷ் சாரோட டயலாக்ஸு, ராஜேஷ் சாரோட ஒர்க் பண்ணதே ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ கிளியராக இருக்கிற ஒரு டைரக்டர். ஸோ ஒரு ஹோல்சமாக ஒரு தீபாவளிக்கு ஒரு ட்ரீட்டாக டெஃபினட்டாக இருக்கும் கண்டிப்பாக, வித்தவுட் அ டவுட். அண்ட் இந்த பாட்டு ஸ்பெஷலாக நம்ம பேசிகிட்டு இருக்கிற இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த பாட்டு வந்து முத்துக்குமார் சார்னுடைய லிரிக்ஸ் வந்து டாப் டக்கர். தமன் வந்து மியூசிக்கில் கலக்கிட்டார். பாடிருக்கிற ராகுல் நம்பியாரும் அசத்திட்டா இருக்காரு. ராகுல் வந்து அரடாமலடா பாடினாப்ல. ஸோ அரடாமலடான்னு சொன்னாலே அது ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு நேஷனல் anthem அளவுக்கு ஹிட்டான சாங். அது இவனோட சூப்பர் சாங். அது அந்த சாங் வந்து போயிட்டு இருக்கும்போது நீங்களே பாடினீங்களா நிறைய பேர் கேட்டாங்க. அதே மாதிரி வந்து ஹரிச்சரன் பாடும்போது அதே மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அரடாமலடாக்கு அப்புறம் மறுபடியும் ராகுல் நம்பியார் எனக்கு பாடின பாட்டு. அண்ட் டெஃபினட்டாக அந்த அளவுக்கு இதுவும் பெரிய ஹிட் ஆகும் நம்புறேன். அந்த அளவுக்கு தான் இருக்குது ஆல்ரெடி. ஸோ நம்மளும் மியூசிக் லவர் தானே. ஸோ நமக்கே தெரியுது அது எவ்வளோ சூப்பராக பாடியிருக்காரு. அந்த ஃபீல் அப்படி இருக்கும், அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அது நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சிங்கர்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அது நமக்கு இம்மீடியட்டாக நமக்கு அது தொத்திக்கும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது. ஸோ அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ராகுலோட எக்ஸ்பிரஷனுக்கு. ராகுல் தான் சொல்லணும். முத்துக்குமார் சார் வரிகளில் ராகுல் நம்பியார் பாடி தமன் இசையில் வெளிவந்திருக்கிற இந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நடிகர் கார்த்தி லைவ் அண்ட் டைரக்டாக இந்த பாட்டை அவரே வெளியிட்டிருக்கிறாரு. அதான் ஆடியோ லான்ச்சுன்னு சொல்லும்போது நேராக ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரணுன்ட்டு ரேடியோ மிர்ச்சி மூலமாக இன்றைக்கி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. ஸோ இந்த பாடலை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்போ பாடுவார் கார்த்தி சார், எப்போ அடுத்து பாடுவாருன்ட்டு ஒரு பெரிய ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம யாரும் வெயிட் பண்ணுற மாதிரி தெரியலையே சார். அப்போ நான் 1 2 3 மட்டும் சொல்கிறேன், நீங்கள் பாட ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, 1 2 3. யாருக்கும் சொல்லாம உன் நெஞ்சுக்குள்ள இடம் பிடிச்சேன் உன்னால தன்னால, காரணம் இல்லாம உன் கண்ணுக்குள்ள சிக்கி தவிச்சேன் உன்னால தன்னால, மனசுக்குள்ள செல்லம் வெல்லம் தங்கம் ஐயோ என்ன கவுத்து புட்ட மெல்ல சாச்சு புட்ட, தங்கம் வெல்லம் செல்லம் ஐயோ என்ன தவிக்க விட்ட நெஞ்ச துடிக்க விட்ட.
தேங்க்யூ தேங்க்யூ. ஆசம் சார். சார் அந்த ஃபீல்ல எவ்வளவு ஊறி போயிருக்கீங்கன்னு அந்த பாடும்போது ஒவ்வொரு வார்த்தையும் ராகுல் நம்பியார் ஸ்ட்ரெஸ் பண்ணி பாடினாரு, அழகா பாடினாரு அப்படின்னு. நீங்க என்ன சார் கலக்கிட்டீங்க சார்? தெரியாம வந்துருச்சு விபத்து. ஸோ சில பாடல்கள் நீங்க பார்க்கும்போது விஷுவலா பார்க்கும்போது நீங்களே பாடின மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்துல இந்த பாட்டை இப்போ ரேடியோவில் கேட்டதுக்கு அப்புறமா நாங்க பார்க்கும்போது கண்டிப்பா கார்த்தி சார் தான் பாடி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாமா? ஆமா ஆமா. எனக்கு இந்த பாட்டு கேட்கும்போது தனித்து காரில் போகும்போது சரி, லொக்கேஷனில் உட்காந்து கேட்டுட்டு இருப்போம். லொக்கேஷனில் வயல்வெளியில் ஷூட் பண்ணோம், கும்பகோணம், அம்பாசமுத்திரம், நிறைய ஊரில் ஷிஃப்ட் பண்ணி ஒரு 6 days ஷூட் பண்ணோம் அந்த சாங். வேறு வேறு லொக்கேஷனுக்கு போய் எடுத்தோம். அப்போ இம்மீடியட்டாக மியூசிஷியன்ஸ் பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த வயலினஸ், அந்த வாத்தியங்கள் வாசித்தவங்க, அது அவங்களும் அதை ஃபீல் பண்ணி வாசிருக்காங்கிறது அவ்வளோ நல்லா தெரிஞ்சது. ஸோ அவங்களுக்கு முக்கியமாக இப்போ நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த மியூசிஷியன்ஸ் எல்லாருக்கும். அவங்க நம்ம நேரில் பார்க்குறதே இல்லை, பட் அவங்களோட இசை நம்ம கூட வாழ்ந்துகிட்டே இருக்குது, நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ ஆடியன்ஸ்க்கும் நான் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு ஒரிஜினல் ஆடியோ வாங்குங்க. அவங்க எல்லாருக்கும் ராயல்ட்டி போக போகுது, அவங்க டைரெக்டாக பெனிஃபிட் ஆக போகிறாங்க. ஸோ ஒரிஜினல் ஆடியோ கேளுங்க, ரேடியோ மிர்ச்சிலையும் கேளுங்க. டெஃபினெட்லி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் கட்டிட்டாரு. குட், வெரி குட். ஸோ இன்னைக்கு ஆல் இன் ஆல் அழகராஜா எக்ஸ்க்ளூசிவான பாடல் வெளியீட்டு விழாவில் நம்ம நடிகர் கார்த்தி ஒரு சூப்பரான பாட்டை லான்ச் பண்ணியிருக்காரு. 10ஆம் தேதி மற்ற எல்லா பாட்டையும் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்த கார்த்தி சாருக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 98.3 FM, இது செம்ம ஹாட்டு மச்சி.